நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அஞ்சலி ராகவ்கிட்ட ஏன் எனக்கு உன் மேலே அக்கறை இருக்கக்கூடாதா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம ராகவ் வந்து அஞ்சலி கிட்ட ரொம்பவுமே கோபமாக பேசிடுறாப்புல. இதனால் அஞ்சலி கோச்சிக்கிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து கதவை தட்ட உடனே அஞ்சலி கதவை எப்படியோ திறந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா முரளிக்கிட்ட, அதாவது அஞ்சலியை பொறுத்தளவு அவங்க கிருஷ்ணா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபி வந்திருந்தா எங்க, அவ தான் இந்த மாதிரி சொன்னா அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே என்னது அபி இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணன் பயப்பட ஆரம்பிச்சிடுறாப்புல. ஸோ அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும், அதாவது அஞ்சலியோடு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே அஞ்சலி தூங்கினதுக்கப்புறம் கல்லட்டி கொண்டு போய் சேஃபாக யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிட்றாங்க. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அபியும் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அபி வர்றதை எப்படியோ முரளி பார்த்துட்றாப்புல. பார்த்த உடனே ஏதோ ஃபோன் வந்த மாதிரி பேசிக்கிட்டே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்புல. அப்புறம் தான் நம்ம அபிக்கும் உண்மை தெரிய வருது. அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ராகவ்கிட்ட நீ வந்து அபியையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு அஞ்சலியை தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.